ஃபகத் ஃபாசில் சொல்கிறத கேட்காம வடிவேலு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுனால ஃபகத் ஃபாசிலுக்கு வரும் பாருங்க கோவம். டேய், கிராமத்தில் இருக்கிறவங்க அண்ணனை கொஞ்சம் யோசிச்சியா? இல்லை அவனோட பையனை பற்றி கொஞ்சம் யோசிச்சியா? நீ எங்கடா யோசிச்சிருக்க போகிற? யோசிச்சிருக்க மாட்டேன். வேணும்னா உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுமா? வடிவேலோட சொந்த ஊரில் சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அவனோட அண்ணன் பையன், அதாங்க நம்ம கவுண்டமணியோட பையனை கொன்று அங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைய நெருப்பில் எரிய விடுறாங்க. பாவம், அந்த பகத் வாசல் என்னங்க செய்யலாம்? அப்போ தான் வடிவேலு ஜெயிச்ச நியூஸு தெரிய வர, ஜெயிச்சது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் செத்துட்டான வருத்தம் மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டை வாங்கி தன் பையன்கிட்ட கொடுக்குறாரு வடிவேலு. இந்த பக்கம் பையனை பறி கொடுத்துட்டுமேனு கவுண்டமணி துடிக்கிறாருங்க. கட்டையில் இருக்கிற பையனை எடுத்து தன் மார்போடு அழைச்சிக்கிட்டு பழைய நினைவெல்லாம் நினச்சி பார்த்து அழுகுறாருங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறலாம் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் தன் பையனோட கட்டைக்கு கண்ணு முன்னாடியே தீய வச்சு எரிக்கிறாருங்க. பையன் தீயில எரியறத பார்க்குற கவுண்டமணிக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னே தெரியாமல் நிற்கிறாருங்க. பெரிய தீர்த்துக்கிட்டோம்னு சந்தோஷத்தில் ஃபகத் ஃபாசில் உட்காந்துருக்கும் போது தான் அவன் வளர்த்த நாயெல்லாம் எங்கேயோ ஓடும். என்னடான்னு திரும்பி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிற. அப்படி, ஏய், சாதி வெறி தூண்டி என் பெரியப்பா பையனை கொன்னுட்டில, இனிமே தாண்டா உனக்கு இருக்கு படா அப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போகிற. அப்படி பையன் போன துக்கத்தில் அவங்க பெரியம்மா பாதி பைத்தியமாகவே ஆயிட்டாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்து அவங்க இன்னும் மாறவே இல்லை. இப்போ உதயநிதியோட ஃப்ரெண்டு வரான். அண்ணே நம்ம அப்பாவை தூக்கிட்டான். அப்போ கீர்த்தி, நீங்கள் போய் அப்பாவை காப்பாற்றுங்க, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், அவனை விட்றாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே உதயநிதி கோவத்தோட பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. கார்கீரை மாற்றி வடிவேலை கொல்றதுக்கு தயாரானான். அப்பாவை காப்பாற்றுவார் உதயநிதி. கவுண்டமணி ரிவெஞ்ச் எடுப்பாரா? ஃபகத் ஃபாசில் அடுத்து என்ன பண்ண போகிற? பார்ட் 2ல பார்ப்போம்.